தனுசு ஆவரேஜ் தாங்க. 8ஆம் இடத்துக்கு குரு போகக்கூடாது ராசிநாதனா இருக்கிறதுனால. பட் இருந்தாலும் அவர் அந்த 2ஆம் இடம், 12ஆம் இடம், அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்த பார்க்க போறாரு அப்படிங்கிறதுனால, ஓரளவுக்கு ராசிநாதனா இருக்கிறதுனால, ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தனுசுக்கு. ஒண்ணும் பெரிய அளவுக்கான பிரச்சனை எதுவும் குரு பெயர்ச்சியால வந்துராது. பட் 8ல போய் மறையக்கூடாது. தனுசு ராசிக்கு அந்த இடம் நல்ல இடம் கிடையாது. கடக ராசி தனுசுக்கு வந்து 8ஆம் இடமா வரும்ன்றதுனால, ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். ஒரு 60% தனுசுக்கு நம்ம சொல்லலாம். பட் அடுத்த வருஷம் 9ஆம் இடத்துக்கு வரப் போறாருன்றதுனால, இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அந்த அளவுக்கு பெரிய கெடுதல் செஞ்சிட போறதில்ல. குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. இந்த அர்த்தாசிரம சனி கொஞ்சம் வந்து ஹெல்த் ரீதியான பிரச்சனை தனுசு ராசிக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு இல்லையா? எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவாரு இந்த குரு. குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவர் சால்வ் பண்ணுவாரு. 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, விருச்சிக ராசிய பார்க்கறதுனால, வேலை விஷயமா வெளியில போறது, அங்க ஏதாவது ஜாப் கிடைக்கிறது, ஆஃபர் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். பட் உங்க ராசிநாதன் 8க்கு போடும்போது, உங்க மேல ஒரு ஒரு அவப்பெயர் கூட ஏற்படலாம். இந்த 1 இயர் நம்ம தனுசு ராசி எல்லாருமே வந்து பார்த்து தான் இருந்துக்கணும், புரிஞ்சுக்கணும்.